லாகின் ரிஜிஸ்டரை ஆங்குலருக்குள்ளே எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இது. இந்த ப்ராஜெக்டை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதோட இந்த வீடியோவோட இந்த தொடர் முடியுது. லாக் அவுட் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணலாம். இது லாகின் பேஜுக்கு வரணும். பார்த்தீங்களா, லாகின் பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் வந்து டேஷ்போர்ட் பேஜை அக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா யூசர் ஆனவர் அன்அத்தென்டிகேட் செய்யப்பட்டுட்டார். அவருடைய அனுமதியை நீக்கிட்டோம் டோக்கன்லேருந்து. அதனால தான் இங்கே மேலே பாருங்கள் ரிஜிஸ்டர் லாகின் லிங்க் வந்திருக்கு. ஆக இப்போ நம்ம எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ சோதனை செஞ்சு பார்க்கலாம் முழுசாக. இப்போ ரெஜிஸ்டர் லாகின் லிங்க் தெரியுது. இப்போ நான் நேரடியாக போய் டேஷ்போர்ட் பேஜை அக்சஸ் பண்ண நினச்சா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் லாகின் செய்யலை, அத்தென்டிகேட் செய்யப்படலை. இப்போ இந்த ரெஜிஸ்டர் லாகின் லிங்கை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த 2 காம்போனெண்ட்டும் லோட் ஆகும். அதில் ரெஜிஸ்டர் பேஜுக்கான விஷயங்களை இப்போ நான் சோதனை செஞ்சு பார்க்க போகிறேன். இதில் நான் புதுசாக ஒரு விவரங்களை கொடுத்து பதிவு பண்ண போகிறேன். ஒரு யூசருடைய அக்கௌண்ட்டை தமீம், அந்த யூசருடைய பெயர். இமெயில் வந்து tamim@jblcode.com. இப்போ இது சரியாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக நான் பாஸ்வேர்டை கம்மியாக கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு எரர் அடிக்கும். பார்த்தீங்களா, மினிமம் லென்த் ஆஃப் பாஸ்வேர்ட் இஸ் 8 கேரக்டர்ஸ். இது மட்டும் இல்லை, இமெயில் கொடுக்கலனாலும் எனக்கு எரர் வரும், நேம் கொடுக்கலனாலும் எனக்கு எரர் வரும். ஆக நம்மளுடைய வேலிடேஷன் சரியாக வேலை செய்யுது. இப்போ பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சரியாக கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணும்போது லோடிங் ஐக்கன் வந்துடுச்சு. டேஷ்போர்ட் பேஜுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் உருவாக்கின யூசருடைய டீட்டெயில்ஸும் இங்கே எனக்கு ஃபெச் ஆகி வந்திருக்கு. தமீம்ன்ற யூசர், அவருடைய யூனிக் ஐடி. இப்போ நான் டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்துட்டேன். என்னால் திரும்ப ரிஜிஸ்டர் பேஜுக்கு வர முடியுமான்னு பார்க்கலாம். வர முடியல. திரும்ப ஒரு டேஷ்போர்ட் பேஜுக்கே ரீடைரக்ட் செய்யப்பட்டுட்டேன். லாகின் பேஜுக்கும் என்னால் போக முடியல. இப்போ எல்லாம் வேலை செய்யுது. லாக் அவுட் லிங்க் கிளிக் பண்ணி நான் வெளியேற போகிறேன். வெளியே வந்துட்டேன். இப்போ என்னால் லாகின் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண அதே யூசருடைய விவரங்களை கொடுக்குறேன், tamim@jblcode.com. ஆனால் இதில் ஒன்று பண்ணலாம். பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். ஆனால் இமெயிலை வந்து தவறான இமெயிலாக கொடுத்துட்றேன். தமீம் ஏதோ சில வார்த்தைகள் கொடுத்துட்டு லாகினை கிளிக் பண்ணால் unknown error when logging into this account. ஏதோ ஒரு புதுவிதமான எரர் வருது. ஏன்னா நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இமெயிலே நான் வச்சு இல்லை. இப்போ அடுத்த கட்ட சோதனையாக தமீம்ங்கிற இந்த இமெயிலேருந்து அட்டு சிம்பிள் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வேலிட் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து, ஏன்னா இந்த மாதிரி ஒரு தவறான இமெயிலும் தவறான பாஸ்வேர்டு கொடுத்தா நம்ம இன்வேலிட் க்ரெடென்ஷியல்ஸ்னு ஒரு எரரை த்ரோ பண்ணுவோம். அதுதான் இப்போ சரியான இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தா எனக்கு டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே வந்துடுது. டீட்டெயில்ஸும் ஃபெச் ஆகி வந்துடுச்சு. இப்போ லாக் அவுட் லிங்க்கை கிளிக் பண்ணி திரும்பவும் வெளியேற போகிறேன். திரும்பவும் லாகின் பேஜுக்கு வந்துட்டோம். இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே கீழே லிங்க் ஒன்று இருக்குது, ரெஜிஸ்டர் லிங்க். கிளிக் பண்ணால் ரெஜிஸ்டர் காம்போனெண்ட் வருது. இங்கே லாகின் லிங்கை கிளிக் பண்ணால் லாகின் காம்போனெண்ட் வருது. ஆக எல்லாமே நம்மளுக்கு சரியாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாகின், ரெஜிஸ்டர் மற்றும் யூசருடைய டீட்டெயில்ஸை எடுக்கிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் நம்ம எல்லாத்தையுமே முடித்தாச்சு. இந்த ப்ராஜெக்டை முழுமையாக நீங்கள் இப்போது முடிச்சிருக்கீங்க. பல விஷயங்களை நீங்கள் இப்போ சந்திச்சிருக்கீங்க. இப்போ இது முழுமையாக முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டான கோடு உங்களுக்கு கிட்டப்பில் கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். என்னோடய சேர்ந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கிட்டப் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் கொடுத்துருப்பேன்.